மக்களே நீங்க நெனைக்க மாரி எப்பவுமே எங்க வீட்டு கிச்சன் வந்து அழகா இருக்காது மக்களே. எப்பவுமே கண்றாவியா தான் இருக்கும். நைட்டு வந்து நெறைய வேல பார்த்தா தான் காலையில வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும். அதனால தூங்காம இருந்து நைட்டு 12 மணி, 1 மணிக்கெல்லாம் எடுக்கணும். எதுக்கு இந்த அவசியம்னு பார்த்தா, எனக்கு வந்து இந்த யூடியூப்ல வந்து பணம் சம்பாரிக்கிறது அந்த மாரிலாம் நோக்கமே கிடையாது. நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஏதாவது வேலைக்கு போ, வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருந்தாவளா வீட்ல. நான் அந்த டீச்சர் அந்த மாரி வேலைகளுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நானும் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா ஒண்ணும் கிடைச்ச பாடில்ல. அந்தால சரி சும்மா தானே இருக்கோம். நம்ம சமையல் கொஞ்சம் நம்ம இந்த மண் பொருட்கள் இந்த மாரி இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகம். அதனால சரி கொஞ்சம் நம்ம போட்டு பார்ப்போமேன்னு போட்டு பார்த்தேன்னா, அது நல்லா ரீச் ஆயிட்டா, அதனால அதே கன்டின்யூ பண்ணுவோமேன்னு பண்ணிட்டுருக்கேன். நான் வீடியோக்காண்டி எந்த பொருட்களும் தேவையில்லாம வாங்குறதும் கிடையாது. நான் வந்து 2 மண் பொருட்கள் மட்டும் வாங்கி வைப்பேனே தவிர, மத்த மாரி வீட்ல என்ன இருக்குதோ எதார்த்தமா நான் பேசுறது இருக்கும். எந்த எடிட்டிங் அந்த மாரிலாம் இருக்காதனால மக்களுக்கு நல்லா பிடிக்கும். ஆனா வந்து இந்த தேவையில்லாத கெட்ட வார்த்தையிலலாம் கமெண்ட் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. எனக்கு வந்து சிலவங்க கேட்பாங்க, "நீ கமெண்ட் எல்லாம் போய் பார்ப்பியான்னு?" நான் அத தொறக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிருவேன். எதுக்கு இந்த கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு. நாங்க கமெண்ட் பார்க்கலனாலும் கமெண்ட் பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு இடங்களுக்கு போக முடியல. கேவலமா பார்க்குறாங்க. தயவுசெய்து கெட்ட வார்த்தையிலலாம் கமெண்ட் போடாதீங்க.